தனது மூச்சுக்காற்று நிற்கும் வரை தான் பாமகவின் தலைவர் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். தான் ஒரு நல்ல தந்தையாக வழிகாட்டியாக இருப்பதாகவும், ஆனால் பாமக மாநாட்டிற்கு பிறகு நடக்கின்ற செயல்கள் வருத்தமளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு பிறகு அன்புமணிக்கு தலைவர் பதவியை தருவதாக நான் கூறியதை 99% தொண்டர்கள் ஏற்கவில்லை என்றும், அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தனது மூச்சுக்காற்று நிற்கும் வரை பாமகவின் தலைவராக இருப்பேன் எனவும் கூறினார். நேற்று இந்த தேர்தலுக்கு பின் வேணா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் தலைவர் பதவியை. ஆனால் நடக்கிறத பார்க்கும்பொழுது, அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது என் மூச்சுக்காற்று அடங்குற வரைக்கும் அந்த பதவியை நான் கொடுக்க மாட்டேன். என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த பொறுப்புக்கும் அரசியலுக்கு வரக்கூடாது என்று கட்சி ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன். ஆனால் அதை காப்பாற்ற முடியவில்லை. உலக அளவில் நல்ல விருதுகள்லாம் அவன் வாங்கினார். ஆனாலும் இப்போ தந்தைகிட்ட விருது வாங்கணும் இல்லையா? தந்தைகிட்ட ஒரு தந்தையை மதிக்கணும், தந்தை தாயை மதிக்கணும். அது சொன்னாலே அவர் கோபம் வருது. அன்புமணி தனது மார்பிலும் முதுகிலும் ஈட்டியை குத்தி வருவதாக விமர்சித்த ராமதாஸ், அவரது செயல்பாடுகளால் தனக்கு இரத்த அழுத்தம் அதிகரிப்பதாகவும் கூறினார். 100 ஆண்டுகள் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் வாயால் மாரில் முன்னாலேயும் பின்னாலேயும் ஈட்டியால் குத்திட்டு அப்படிப்பட்ட வேதனை. தூக்கம் வரமாட்டேங்குது. தூக்கம் மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வரமாட்டேங்குது. ஏன்னா அவரை நினைக்கும் போதெல்லாம் இது ஏற்படுகிறது. நினைக்காமலும் இருக்க முடியவில்லை. நினைக்காமலும்னா பாசத்தாளர் இல்லை, அதெல்லாம் போயிடுது. அதனால் அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அடாத செயல், மனக்குமுறல்கள். எனக்கு பிபி ஏறுது. தான் சுயம்புவாக பாமக என்ற கட்சியை உருவாக்கியதாகவும், தனக்கு கட்டளையிட அன்புமணி யார் எனவும் ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். செயல் தலைவராக செயல்படுவேன் என அன்புமணி கூறுவதுதான் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். சமூக நீதிக்கான உரிமை உள்ளிட்ட 10 உரிமைகளை மீட்டெடுக்கும் வகையில் அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் 100 நாட்களுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாடு முழுவதும் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாமக தலைமை நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி வழங்குவதை விட நல்லாட்சி வழங்குவது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதில் தான் தமிழ்நாடு அரசு தீவிரம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அதன் கடமையை தட்டி கழித்து கொண்டிருக்கிறது என்றும், பள்ளிக்கூடங்கள் தொடங்கி பல்கலைக்கழகங்கள் வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. கல்வியிலும் தொழில் வளர்ச்சியிலும் பின்தங்கி கிடக்கும் பகுதிகளை முன்னேற்றுவதற்கு எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படாததால் தமிழ்நாட்டின் ஒரு பகுதி வளராமல் முடங்கி கிடப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மோசமான ஆட்சியால் பறிக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டியது ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலையாய கடமை என்றும், அதனை வலியுறுத்தும் வகையில் சமூக நீதிக்கான உரிமை, வன்முறை அல்ல, வாழ்வுக்கான மகளிர் உரிமை, தேவைக்கான உரிமை, விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை உள்ளிட்ட 10 உரிமைகளை வலியுறுத்தி ஜூலை 25ஆம் தேதி முதல் 100 நாட்கள் பாமக தலைவர் அன்புமணி தமிழ்நாடு முழுவதும் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் தொடங்க உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாசுடன் அன்புமணிக்கு ஏற்பட்ட மோதலே அக்கட்சியின் வலதுசாரிகள் நுழைய காரணம் என களம் 8-18 நிகழ்ச்சியில் கூறியுள்ளார் விசிக தலைவர் திருமாவளவன். என்னதான் முரண்கள் இருந்தாலும் கூட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தந்தை என்கிற முறையிலும் மூத்தவர் என்கிற முறையிலும் நீண்ட நெடிய அனுபவம் பெற்ற ஒரு தலைவர் என்கிற முறையிலும்
அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு கட்சியை நிர்வகிப்பது அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு. என்ன முரண் இருந்தாலும் கூட அவருக்குரிய மரியாதையை பொதுவெளியில் அவர் செலுத்தி இருக்க வேண்டும். இப்போ அது இல்லைங்கிறதுனால தான் வலதுசாரிகள் உள்ள நுழைகிறாங்க, ரொம்ப வெளிப்படையாக உள்ள நுழைகிறாங்க. இது மாதிரியான ஒரு இயக்கங்கிறது வந்து தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகளை பண்ணாங்க, வீட்டை கொளுத்துனாங்க, அல்லது இன்றைக்கும் வந்து கோயிலில் நுழைவிடாமல் தடுக்கிறாங்கிறதெல்லாம் ஒரு புறம், அது தனி. பாமக பலவீனமானா பாமக இருக்கிற தொண்டர்கள் முழுக்க அந்த கட்சியை தான் நோக்கி போவாங்க. திருமாவளவனின் நேர்காணல் இன்று இரவு 9 மணிக்கு மீண்டும் ஒளிபரப்பாகிறது.